ஹாய், நான் கண்மணி பேசுறேன். நம்ம தினமும் எல்ப்ரோ பத்தி ஏசப்பா பத்தி நிறைய விஷயங்களை ஷேர் பண்றோம்ல. இன்னைக்கு கூட த பவர் ஆஃப் ஃபெய்த் அதை பத்தி தான் ஷேர் பண்ண போறேன். கடவுளுடைய வார்த்தையை நம்ம எப்போ முழுசா நம்புறோம் இல்லையா, அதுதான் ஃபெய்த். இது ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன் பாருங்க. இது லூக்கால இருக்குது. மரியாள் ஒரு நடக்கவே நடக்காத ஒரு விஷயத்துல கலங்கி இருக்கும் பொழுது, அப்போ தேவ தூதரால அவருக்கு ஒரு வார்த்தை வருது. ஒரு கன்னி எப்படி கர்ப்பவதியா மாற முடியும்னு நினைக்கும் பொழுது அப்பதான் அந்த வார்த்தையை கடவுள் சொல்றாரு, தேவனாலே எல்லாம் கூடும். இந்த வார்த்தைய நம்மளால ஏத்துக்க முடியுமா? ஆனால் எல்புர் அதுக்கு ஒரு விளக்கம் சொல்றாரு பாருங்க. இன்னும் அதை விளக்குறார். என்னன்னா, மலைகள் எல்லாம் சமமாக்கப்படும், பள்ளங்கள் எல்லாம் நிரப்பப்படும், கோணலானவைகள் செவ்வையாக்கப்படும் அப்படின்னு சொல்றாரு. அப்படி தொடர்ந்து வந்தீங்கன்னா பாருங்களேன், சர்ப்பங்களையும் ஏழ்களையும் நீ மிதித்து போடுவாய், சத்துருக்களின் சகல வல்லமைகளையும் நீ மேற்கொள்ளுவாய், அவைகள் ஒன்றும் உன்னை சேதப்படுத்தாதுன்னு சொல்றாரு. அப்ப பாருங்க, இன்னும் வராரு. நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை, நீ அக்கினி நடக்கும் போது வேகாதிருப்பாய், அக்கினி ஜுவாலை உன்மேல் பற்றாது. இதை கேட்க கேட்க அப்ப எது நம்மளால முடியாதுன்னு நினைக்கிறோமோ, ஆனா அது எல்லாமே தேவனால் கூடும், எல்லாமே தேவனால் கூடும். இப்ப படிக்க படிக்க நமக்கும் அந்த ஆழமான விசுவாசம் வருது பாருங்க. இந்த விசுவாசம் வரும்போது கடவுள் நம்ம பார்த்து என்ன தெரியுமா சொல்றாரு, விசுவாசிக்கிற உன்னாலும் எல்லாம் கூடும், நமக்கே முடியுன்றார். நம்ம எப்போது வார்த்தையை நம்ம நம்புறோமோ, அவர் செய்கின்ற அத்தனை விஷயங்களை நம்மால எது இம்பாசிபிள் நினைக்கிறோமோ அதையெல்லாம் நம்மளாலே செய்ய முடியுமா? இன்னும் சொல்றாரு, நீங்கள் என்னுடைய கிரியைகளையும் செய்வீர்கள், என்னை விட பெரிய காரியங்களையும் செய்வீர்கள் சொல்றாரு பாருங்க. எப்பேற்பட்ட ஒரு நம்முடைய விசுவாசத்தை மகிமைப்படுத்துகிறார். அப்போ ஆண்டவரை நம்ம மகிமைப்படுத்தும் போது, ஆண்டவர் நம்ம மகிமைப்படுத்தும் பொழுது நம்முடைய வார்த்தைகள், நம்முடைய செயல்கள் எல்லாம் மாறுது. இப்ப நாம எப்படி திரும்ப சொல்லலாம், பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் என்னை சேதப்படுத்தாது, என் பக்கத்தில் 1000 பேரும் எனது வலதுபுறத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் அது என்னை அணுகாது, என் கண்களால் மாத்திரம் நான் அதை பார்த்து துன்மார்க்கருக்கு வரும் பலனை காண்பேன், சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நான் நடந்து பால சிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் மிதித்து போடுவேன். இது நம்மால சொல்ல முடியும். இதுதான் விசுவாசம். நம்ம ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம முழுசா நம்பும் பொழுது அந்த விசுவாசமானது நமக்குள்ள கிரியை செய்து எல்ப்ரோ நினைக்கிற அப்படிப்பட்ட முடியாத காரியங்களையும், நம்மளால எது முடியலன்னு நினைக்கிறோமோ, நம்ம எது கஷ்டம் நினைக்கிறோமோ, சால்வ் பண்ணவே முடியாதுன்னு நினைக்கிறோமோ நம்ம வாழ்க்கையில, அதை நம்ம மேற்கொள்ளக்கூடிய அந்த தைரியத்தை தான் இந்த பவர் ஆஃப் ஃபெய்த் தரும். இது நமக்கு மட்டும் இல்லை, நம்ம சேர்ந்து இருக்கிறவங்களையும். ஒருவேளை அவங்க ஃபெய்த்ல குறைவா இருந்து பயந்தாங்கன்னா நாம இதை சொல்லலாம். அப்போ இன்னையிலிருந்து இந்த பவர் ஆஃப் ஃபெய்த்தை நம்ம எடுத்துக்குவோம். எப்படி ஆண்டவரா எல்லாம் செய்ய முடியுதோ அதே மாதிரி நாமும் ஆண்டவரோட துணையோட எல்லாவற்றையும் நம்ம மேற்கொள்வோம். இந்த விசுவாசத்தை நம்ம பிராக்டிஸ் பண்ணுவோமா? அடுத்த வீடியோல பார்க்கலாம்.